அனைவருக்கும் வணக்கம். இது வந்து தினம் ஒரு டேல செகண்ட் வீடியோ. ஸோ முன்னாடி வந்து நம்ம மனித உரிமைகள் நாள் சம்மந்தமா பேசி போட்டிருந்தோம். இப்போ வந்து 2வது வீடியோவா வேர்ல்டு என்விரான்மென்ட் டே, உலக சுற்றுச்சூழல் தினம். இதுவும் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். என்னைக்கு கொண்டாடுறோம் அப்படின்னா ஜூன் 5ஆம் தேதி. ஸோ சுற்றுச்சூழல் தினம் எதுக்காக அப்படின்னா, நம்ம சுற்றுச்சூழலை நிறைய மாசுபடுத்திட்டு இருக்கோம். அடுத்தடுத்து அந்த சுற்றுச்சூழல் அபாயங்கள், பேரிடர்கள், காலநிலை மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நடந்துட்டே இருக்கு. அதாவது நிலச்சரிவா இருக்கட்டும், வெள்ளமா இருக்கட்டும், ஏதாவது ஒண்ணு ஒரு இயற்கை சீற்றம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, சுற்றுச்சூழல்ல ஏதோ ஒரு மாற்றம் நடைபெறதுனால தான். அந்த மாற்றத்த வந்து குறைக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம வெளியிடக்கூடிய பசுமையில்ல வாயுக்கள வந்து குறைக்கணும். நம்மளோட சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வந்து நம்ம அ கொண்டு போணும் அப்படின்றதுக்காக தான் இந்த உலக சுற்றுச்சூழல் தினம் அப்படின்றது. ஒரு விழிப்புணர்வ வந்து மக்களிடையே ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இத ஃபர்ஸ்ட் எப்ப அறிவிக்கிறாங்க அப்படின்னா, ஸ்டாக்ஹோம் மாநாடு 1972ல ஸ்டாக்ஹோம் மாநாடு நடக்குது. அப்பதான் வந்து நம்ம உலக சுற்றுச்சூழல் தினம் அப்படின்றத ஐக்கிய நாடுகள் சபை வந்து இந்த நாள அறிவிக்குது. இது எப்ப இருந்து வந்து அனுசரிக்கிறாங்க அப்படின்னா, 1973ல இருந்து அனுசரிச்சுட்டு வராங்க. 1973வது வருஷம் தான் ஃபர்ஸ்ட் இத அனுசரிச்சிருக்காங்க. இத வந்து எது வந்து ஒருங்கிணைக்குது, ஆர்கனைஸ் பண்ணுது இந்த டேட் அப்படின்னா, யுஎன்இபி. யுஎன்இபின்னா யுனைடெட் நேஷன் என்விரான்மென்ட் புரோகிராம். அதாவது யுனைடெட் நேஷன் ஐக்கிய நாடுகள் சபைக்கு கீழ இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இந்த தினத்துக்காக ஏதாவது மாநாடு நடக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது உலக அளவுல சுற்றுச்சூழல் தாக்கத்த குறைக்கணும், பருவநிலை மாற்ற தாக்கத்த குறைக்கணும் அப்படின்றதுக்காக வருஷம் மாநாடு நடக்குது. காப் அப்படின்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. காப் 28, காப் 29, காப் 30 அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரீசெண்டா நடந்தது எதுன்னா காப் 30. காப் 30 வந்து பிரேசில்ல பெலம் நகர்ல நடந்துச்சு. பெலம் அப்படின்ற நகர்ல வந்து காப் 30 நடந்திருக்கு. பருவநிலை மாற்றத்தை வந்து குறைக்கணும், அதோட தாக்கத்தை குறைக்கணும், கார்பன் எமிஷனை வந்து குறைக்கணும் அப்படின்றது தான் இதோட மெயின் அப்ஜெக்டிவ். அதுக்காக உலக நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து வந்து எப்படி முயற்சி எடுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த ஒரு மாநாடு வந்து வருஷம் கண்டக்ட் பண்றாங்க. இப்போ பிரேசில்ல பெலம் நகர்ல நடந்தது எந்த வருஷம்னா 2025, 2026. இந்த வருஷம் எந்த நாட்டுல நடக்க போகுது அப்படின்னா துருக்கியில வந்து இந்த வருஷம் காப் 31 அப்படின்றது நடக்க போகுது. இப்போ காலநிலை மாற்ற நடவடிக்கை, சுற்றுச்சூழல் நடவடிக்கை அப்படின்றது நம்ம எஸ்டிஜி கோல்ஸ், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்றது நிலையான நீடித்த நிலையான வளர்ச்சிக்கான இலக்குகள் அப்படின்றதுல ஒரு கோலாவும் இருக்கு. நம்ம சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு கோல் வந்து எஸ்டிஜி கோல்ல இருக்கு. அது என்ன கோல் அப்படின்னா 13வது கோல் கிளைமேட் ஆக்ஷன், காலநிலை நடவடிக்கை அப்படின்றது தான். இந்த கோல் கீழே நம்ம வந்து காலநிலை நடவடிக்கையில என்னென்ன ஆக்ஷன் எடுக்கிறோம், எப்படி நம்ம முன்னேறோம் அப்படின்றத வந்து இந்த கோலோட பாயிண்ட்ஸை வச்சு நம்ம சொல்லலாம். நம்ம காலநிலை நடவடிக்கையில நம்ம தமிழ்நாடு தான் இந்திய அளவில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த டேட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஜூன் 5 அப்படின்றத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம ஜூன்ன்றது மான்சூன் ஸ்டார்ட் ஆகிற ஒரு மந்த் தான். மழைக்காலம் வந்து ஸ்டார்ட் ஆகிற மந்த். ஜூன் டு செப்டம்பர்ன்றது தென்மேற்கு பருவமழை வந்து அதோட பருவமழையோட காலம் தான் ஜூன் டு செப்டம்பர். அதில் ஸ்டார்ட் ஆகிற மந்த் என்ன ஜூன். ஸோ ஜூன். ஸோ மலைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, சுற்றுச்சூழல்ல என்னென்ன இருக்கும், நிலம், நீர், காற்று, ஆகாயம் எல்லாம் சேர்ந்த பஞ்சபூதமும் சேர்ந்தது தான் நம்ம பூமி அப்படின்றது. ஸோ சுற்றுச்சூழலும் அந்த பஞ்சபூதத்தையும் அடக்கியது தான் சுற்றுச்சூழல் அப்படின்றதும். ஸோ அந்த 5ன்றது பஞ்சபூதம், ஜூன் 5ன்றது. ஜூன்ன்றது மலை. அந்த 5 பூதத்துல ஒரு பூதம் தான் நீர். அந்த மழை வரக்கூடிய, அதாவது மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகக்கூடிய மந்த் வந்து ஜூன். ஸோ வந்து ஜூன் 5ன்றது பஞ்சபூதம். சுற்றுச்சூழல்ல பஞ்சபூதமும் அடக்கும். ஸோ ஜூன் 5 அப்படின்றது தான் இதுக்கான ஷார்ட்கட். இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல எப்படி கேட்டிருக்காங்கன்னா, எது தவறான இணை அப்படின்றதான் கொஸ்டின். உலக தண்ணீர் தினம் அப்படின்றது மார்ச் 22 கரெக்டாக தான் பொறுத்திருக்காங்க. உலக சுற்றுச்சூழல் தினம் அப்படின்றது ஜூன் 5. பூமி தினம் அப்படின்றது ஏப்ரல் 22. உலக ஆற்றல் பாதுகாப்பு தினம் வந்து டிசம்பர் 14. சரியா இருக்கிறது வந்து 1, 4. தவறா இருக்கிறது 2, 3. ஸோ ஏதான் ஆன்சர். ஸோ வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.